தேவனுடைய சமூகத்திலே இந்த ஆலயத்தில் நடைபெறிருப்பதனாலே நாம் மிகுந்த ஜபத்தோடும் பக்தியோடு காணப்படுவோம். கர்த்தரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆரம்ப ஜபத்தை தலைவலிங்க நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பிரசன்னத்தை வந்தவர்களாக இந்த ஆரம்ப ஜபத்தை இந்த ஸ்தல போதகர் பாஸ்டர் உதயகுமார் வந்து ஜெபிப்பாங்க. சோதரம் ஆண்டவரே, சோதரம் கர்த்தாவே, இந்த மகிமையான ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தின் ஆராதனை ஆண்டவரே, இந்த நாளை உமக்கண்டு தெரிந்து கொண்ட உம்முடைய உத்தம பிள்ளைகளினுடைய ஆண்டவரே, இந்த பிரதிஷ்டை ஆண்டவரே, நீர் வானத்தின் படகுகளை திறந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி நடத்தி தரும்படியால் இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடியும் வரையில் உடைய பரிபூர்ண சம்பூர்ணத்தினால் இடைப்பெற்று நடத்தப்படும்படியாக உம்முடைய கரத்தை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதில் உம்முடைய அபிஷேகம் நிறைந்து வழியப்படும்படியாக உம்முடைய உன்னத கரத்தை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். நீர் பொருட்படுத்த ஆசீர்வதி மேம்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். நம்மை ஆசீர்வதிப்பாராக. மிக சுருக்கமான நேரத்திலே இந்த அபிஷேகம் நடத்த இருக்கிறோம். முதல் பாடல் பாடும்போது இந்த நாளிலே திருநிலைப்படுத்தல் அல்லது குருத்துவ இந்த அபிஷேகம் பெறுகிறவர்கள் அப்படியே பவனியாக இந்த இடதுபுறம் வந்து உள்ளே வருவார்கள். அந்த சமயத்தை நாம் எழுந்திருப்போம். இந்த முதல் பாடல் பாடும்போது நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். கொடுக்க முடியாது. முதல் பாடும்போது அபிஷேகம் ஆராதனை இன்றுவோம். அப்படியே பவனியாக வந்து உள்ளே வந்த பிறகு இரண்டாவது பாடல் துவங்கும். கர்த்தரை அடைவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் காணப்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லோருக்கும் மாவுன்னத கர்த்தாரி கர்த்தரே, கர்த்தாரி கர்த்தரே, மெய்ஞான தேவ மனித நீர் வாழ்க 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 இயேசுவே. பிசாசு பாவம் உலகை புன்னிசாவ செய்தீன், ஜோதி அடைந்து வென்றீரே. நீர் வாழ்க 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 இயேசுவே. பின்னோர்களோடு மன்னோரும் இன்றைக்கும் வாழவே, இன்றைக்கும் வாழவே. பரமவாசல்களை தீரந்தீர், நீர் வாழ்க 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 இயேசுவே. எல்லோருக்கும் மாவுன்னத கர்த்தாரி கர்த்தரே, கர்த்தாரி கர்த்தரே, மெய்ஞான தேவ மனித நீர் வாழ்க 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 இயேசுவே.
மையப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்த்து பாடல். தேவனுக்கே மகிமை இந்த பாடலை பாடுவோம். இந்த பாடலை தொடர்ந்து நாம் ஆராதனைக்குள்ளே கடந்து போகிறோம். தொடர்ந்து இந்த குருத்து ஆராதனை ஆசிரியக்கவும் கர்த்தருடைய பிரசவங்கள் எழுவும்படியாக நமக்கு இருக்கிற பாஸ்டர் அன்ராஜ் வந்து ஜெயிப்பார். அதை தொடர்ந்து பாஸ்டர் ஜேம்ஸ் பால் ஒரு 10-15 நிமிடங்களில் நாம ஆராய்த்துவார். விசேஷமான ஒரு ஆராதனை. பிரசுத்த தந்தையே, மகாபிரபுவே, மகாராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடைய விசேஷமாக அன்று ஆண்டவரே சாமுவேல் அன்னைக்கு தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஒரு
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இன்று ஆண்டவரை அபிஷேகம் பண்ணுகிற உம்முடைய குருத்துவ போதகர் ஆகிய அத்தனை பேரையும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. அவர்கள் ஆண்டவரே என்ன நிமித்தமாய் அவர்களை தெரிந்து கொண்டீரோ அந்த அபிஷேகமும் அந்த வார்த்தையும் அவர்கள் மேலே இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறையா. ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஆம் ஆண்டவரே, கர்த்தர் தாமே தேவனால் அழைக்கப்பட்ட ஆண்டவரே, கர்த்தருடைய உமது ஆண்டவரே ஊழியக்காரர்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறையா. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்கள் செய்கிற ஊழியங்களை பிரஸ்தாபப்படுத்தும். அவர்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் தேவனுடைய வல்லமையும் பிரசனமும் அவர்கள் மேல் எந்த நோக்கமாய் நீர் செயல்பட விருப்பமாய் இருக்கிறீரோ அதை அப்படியே நீ செய்ய போறீர் கர்த்தாவே. அதை தொடர்ந்து நடத்தும். உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்முடைய கரத்துக்கு மகிமை கருத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அருமையான நல்ல தகப்பனே, தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை கனப்படுத்தும்படி நாம் எழுந்திருப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜேம்ஸ் பால் ஒரு 10 நிமிடங்கள் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த குர்த்துவ ஆராதனைகளை நாம் எல்லாம் கர்த்தரை துதிக்க முடியாது, ஸ்தோத்திரிக்க முடியாது, மகிமைப்படுத்த முடியாது, ஆராதிக்க முடியாது. ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம், அவர் ஆராதிக்க போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தெய்வம். ஓ பிரைஸ் தி லார்ட். அந்த தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு சதா காலமும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இப்பொழுது நாம் ஒரு சில நிமிடங்கள் அவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொள்வதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரா திரித்துவ தேவனை துதித்துவோம் என்ற ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்தும்படியாய் முதலாவது பாடலாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரம் என்ற பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிகளில், நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிகளில் மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்திரிப்போம். மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்திரிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். பாவத்தின் கோர பலியாக சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் கோர பலியாக சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, மனிதனுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்திரிப்போம். மனிதனுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்திரிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் பலவும் நமக்கின்ற, வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் பலவும்
அவருக்கே நாம் செலுத்த நாம் கடமைப்பட்டுகிறோம். Praise the Lord. அவருடைய பரிசுத்தம் நாமம் என்றென்னைக்கு மகிமைப்படுவதாக. துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர் அவர் இந்த இடத்துல பிரசன்னமா இருக்கிறார். அவர் ஆராதனைக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். ஓ praise the Lord. கோடானு ஸ்தோத்திரம், கோடானு ஸ்தோத்திரம், கோடானு ஸ்தோத்திரம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள் என்ற ஒரு அருமையான பாடல். எஸ்ஐ மேக்ஸ்வெல் என்ற அருமையான ஒரு ஊழியக்காரர் பாடல். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. சாரோனின் ராஜா இவர், பள்ளத்தாக்கின் லேலியே. சாரோனின் ராஜா இவர், பள்ளத்தாக்கின் லேலியே. பரிசுத்த என் நேசர் இவர், 10,000ங்களில் சிறந்தோர். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. சாரோனின் ராஜா இவர், பள்ளத்தாக்கின் லேலியே. சாரோனின் ராஜா இவர், பள்ளத்தாக்கின் லேலியே. பரிசுத்த என் நேசர் இவர், 10,000ங்களில் சிறந்தோர். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. வார்த்தையில் உண்மையுள்ளோ வாக்குத்தத்தம் செய்திட்டார். சொல்லுங்க. வார்த்தையில் உண்மையுள்ளோ வாக்குத்தத்தம் செய்திட்டார். கலங்காதே, திகையாதே, ஜெயம் என்று உன்னை நடத்துவார். கலங்காதே, திகையாதே, ஜெயம் என்று உன்னை நடத்துவார். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. Praise the Lord. Praise the Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கோடான ஸ்தோத்திரம், கோடான ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க ஆண்டவரே. வேகமாய் துதிக்கும் போது எங்கள் மத்தியில் இறங்குற ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இறங்குற ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அக்கினியால் நிரப்ப வைங்க, அக்கினியை ஊற்றுக வைங்க, அபிஷேகத்தை ஊற்ற வைங்க, வானத்தை திறந்து எங்கள் மேல் இறங்க ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லாம் கைகள் உயர்த்தி ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. சொல்லமா? ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையில் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையில் நிரப்புமே. மேகமே, மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. பணமா பானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். பானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே,
மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, சொல்லுங்க. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எங்கள் மக்களுக்கு இறங்குறதுக்காக நன்றி ஆண்டவரே, எங்கள் மக்களுக்கு இறங்குறதுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் கையை உற்சாகமா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹalleluya, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் மக்களுக்கு உணவாய் கொண்டிருப்பது கோடான ஸ்தோத்திரம், கோடான ஸ்தோத்திரம், கோடான ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ் பிரைஸ் தி லார்ட், ஜீசஸ் பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒரே ஒரு கோஷமாய் முடிப்போம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இந்த மகிமையான ஆராதனை என் தேவன் இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் இறங்கி இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நிலப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த பிரசன்னத்தை அளவில்லாமல் இந்த இடத்தில் ஊற்றி இந்த ஆராதனையை நீ ஆசீர்வதித்தமைக்காக கோடான ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து ஆசீர்வதி, பலப்படுத்த, காத்துக்கொள்ளும். உடைய மாறாத கிருபை இந்த இடம் ஒன்று நிறைத்து கர்த்தர் அபரிமாய் அடியார்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். இரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அமர்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு பாடல், ஒரு 2 சரணம் மட்டும் நம்முடைய சகோதரர் பாடுவார். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடல். அந்த பாடல் 2 சரணங்கள் மட்டும் நம்முடைய சகோதரர் பாடுவார். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். இடைக்காலமும் கைக்காலமும் உடங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார்.
கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. மிக விசேஷமான நேரத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய எந்த ஆராதனையும் கர்த்தருடைய செய்தி இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த குருத்துவ ஆராதனை கவனிப்போம். அநேக தடைகள் வரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பேப்டிஸ்ட் சர்வீஸா இருக்கட்டும், இந்த ஊழியர் பிரதிஷ்டை ஆராதனை, அபிஷேக ஆராதனை இருக்கட்டும், நிறைய தடைகள் வரும். ஆனா அந்த தடைகள் எல்லாவற்றையும் கடந்து கர்த்தர் நம்பி அபிஷேக இந்த நாளை குறித்திருக்கிறார். உச்சாமை சொல்லுவோம் அல்லேலூயா. நாள் விசேஷமான நாள், கர்த்தருடைய பிரசன்னம் நிரம்பிய நாள். இந்த ஆலயத்திலே இந்த அபிஷேகம் நடத்தும்படியாக தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார், திட்டம் கொண்டிருக்கிறார். அவருக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அபிஷேக ஆராதனையில CEFI சர்வதேச திருச்சபை பேராயத்தின் சார்பாக இந்த குருத்துவ அபிஷேக ஆராதனை நடைபெற இருக்கிறதை தெரிவிக்கிறோம். இந்த குருத்துவ ஆராதனையிலே இன்றைக்கு அபிஷேகம் பெறுவோம். பேரை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், முழு நேரமாய் ஊழியர் சபை ஊழியர் செய்கிறவர்கள், சகோதரர் ராதாகிருஷ்ணன், நித்திய ஜீவன் விசேஷ மெய் ஆராதனை சபை போதமொழி. ஒரு விஷயம் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக சகோதரர் இயேசுதாஸ் ஜீவ யோதான் அப்போஸ்தலிக் சர்ச் பெங்களூர் வந்திருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் தொடர்ச்சியா ஜெபிங்க, அமருங்க. மூன்றாவதாக சிமியோன் ராஜ் சீர்காழியிலே ஊழியர் செய்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக, அமருங்க. அடுத்ததாக எம் வைத்தியநாதன் ஜீவ யோதான் அப்போஸ்தலிக் சர்ச் சார்பாய் ஊழியர் செய்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி தொடர்ந்து ஜெபிங்க. சுவிசேஷகராக எல்லாருக்கும் அறியமான முகம் தான். நம்முடைய திருமணமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் வந்து சிரிப்போடு உற்சாகமாய் பாடுகிறார்கள். நிறைய வருஷம் ஊழியர் செய்கிறவர்கள். அவர் அதிசயன் இயேசு ஊழியம் என்ற ஒரு நிறைய இசைத்தட்டு போட்டிருக்காரு. இதுல எத்தனை போட்டிருக்கீங்க? 7 வால்யூம் போட்டிருக்காரு. நல்ல பாடகர். அந்த 2வது யூடியூப்ல வந்து அற்புதராஜ் புறையார் சொன்னாலே நீங்க பாடம் பண்ணாலே அவருடைய பாடல் கேட்கலாம், செய்தி கேட்கலாம். ஆகவே அவர் சுவிசேஷகராக இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஆகவே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து சொல்வோம். வேகமாக செய்திக்குரிய திருவாக்கியம் திருவசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டு பகுதி. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பிற்பகுதி முழுசு வாசிக்கிறோம். பின்பு பல இடங்களில் சென்று 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பிந்திய பகுதி. இவன்தான் இவனை ஒன்று சாமுவேல் 14 12 15 இல்ல 1 சாமுவேல் 14 12 வாசிங்க. ஆமென். இவன்தான் இந்த பிளேல இவன்தான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ண இந்த சொல்லாட்சி பதம் எபிரேய மொழியில மேஷாக் என்று உச்சரிக்கப்படுகிறது. எபிரேய மொழி மூல மொழி தாய் பாஷையில மேஷாக் என்று சொல்லப்படுகிறது. அது ஆங்கிலத்தில் ஆரேன் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. தமிழில் அபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து என்று நாம் அழைக்கிறோமே, கிரேக்க மொழியிலே கிறிஸ்து என்று இன்னைக்கு வானத்தின் கிறிஸ்து சபை சொல்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று பவுலடியார் சொல்கிறார். சபை முழுவதும் கிறிஸ்து சபை என்று அங்கே சொல்வதை கவனிக்கிறோம். அந்த கிறிஸ்து என்கிற வார்த்தை, கிரைஸ்துங்கிற வார்த்தை மேசியா என்றால் அபிஷேகிக்கிறவன் அர்த்தமா. உச்சாமி சொல்லுவாங்க. இந்த அபிஷேகத்தின் பிறந்த வார்த்தைகள் அந்த வரலாற்றை சொல்கிறேன். இப்ப நம்ம சம்பவத்துக்குள்ள கடந்து போகிறோம்.
இன்னைக்கு நாம இந்த சித்தாலயத்துல நாம கொரோனா காலத்துல ரொம்ப கூட்டம் கூடாமலும் அளவாக குறைவாக நாம கூடி இங்க நாம அமர்ந்திருக்கிறோம். இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, இந்த அபிஷேக ஆராதனை விசேஷம் என்ன? இந்த அபிஷேக ரவத்தை இன்னைக்கு இதுக்கு எடுத்துக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்றேன், இந்த கையில இருக்கிற அந்த ஓவி திருப்புதல் ஹென்றி பாகர்ந்த வெள்ளைக்காரர் எழுதியது. அவருடைய மனைவி தமிழ் பெண். நல்ல கவனிங்க, வேதத்திலே 7 தமிழ் வேதாகமம் இருக்கிறது. இது 4வதாக எழுதப்பட்ட வேதாகமம். ஆனா இது பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் கையிலே புழக்கத்தில் இருக்கிற வேதாகமம். இதுல இந்த அபிஷேகம் வார்த்தை அவங்களும் பயன்படுத்த அபிஷேக ஆராதனை. ஏன்னா ஹென்றி பவர் அவர் விடைக்காரனால தமிழ் எழுதுவதற்கு மொழிபெயர்க்க உதவியாளர் அன்னைக்கு பிராமணர்கள் அவங்க தமிழ் சொல்லாட்சி எடுத்து கொடுத்தனாலதான் நிறைய வடமொழி சொல் இதுல நிறைய ஸ்திரீ ஜலம் போன்ற நிறைய வார்த்தைகள் இருக்கு. அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி நிறைய வார்த்தைகள் இதுல கலந்ததுக்கு காரணமே அந்த ஹென்றி பவருக்கு உதவியாளராக மொழிபெயர்ப்பாளராக அன்னைக்கு பிராமணர்கள்தான். நல்ல கவனிங்க. ஆக இதே வார்த்தை அவங்களும் பயன்படுத்துறாங்க, அபிஷேகம் என்ற வார்த்தை. ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்க அபிஷேகம் என்கிற வார்த்தை மிக மிக விசேஷமானது. அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். வேதாகமத்தில் அடிக்கடி சொல்வேன், இந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சத்தியங்கள் ஒரே விதமாய் சொல்லப்படுகிறது. 2 கோடுகள் சொல்லுவாங்க, 2 கோடுகள். ஒருவேளை இது நிழல் சொன்னா இது நிஜமாகிறது. 2 இடங்களிலுமே சம்பவங்கள் வேற இருக்கலாம், ஆனா சத்தியம் ஒன்றாக இருக்கிறது. சாமி சொல்லுவாங்க. அதுதான் இந்த விஷயத்தை வேதத்துடைய மிக சிறப்பு. 400 எழுத்தாளர்கள் 1600 இடைவெளி காலத்துல எழுதிய ஒரே புத்தகம், உலகத்தின் அதிசய புத்தகம் இந்த வேத புத்தகம் மட்டும்தான். அல்லேலூயா. ஆனால் இந்த வேத புத்தகம் ஒருமைப்பாடை பார்க்கிறோம். அங்கே 1600 வருஷத்துல இடைவெளி விட்டு எழுதினாலும் ஆனா ஒரு சின்ன ஒரு குறைபாடு இல்லை, நல்ல சேர்க்கையான ஒரு புத்தகமாய் இருக்கிற ஒரே காரணம் இதனுடைய முழு எழுத்தாளர் பரிசுத்த ஆவியானவர். உச்சாமி சொல்லுவாங்க. நம்ம ஆரம்பத்துல பாடல் ஒர்ஷிப் இருந்து எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து வருகிறார். இப்ப கவனிச்சு பாருங்க, தாவீதுடைய வீட்டிலே ஈசாய் வந்திருக்கிறார். ஈசாய் தகப்பன் அங்கே சாமுவேல் வந்திருக்க திருக்கசி வந்திருக்கிறார். நேரமா அமர்ந்திருக்கு, உன் பிள்ளை ஒருவரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அனுப்பி இருக்கிறார் என்று காத்திருக்கிறார். ஈசாயுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் 7 பிள்ளைகளை ஒரு முன்பாக கொண்டு வருகிறார். ஒருவர் பின் ஒருவராக எல்லா பிள்ளையும் வந்தாயிற்று. ஆனால் முதல் பிள்ளையை பார்த்த உடனே சாமுவேல் செய்கிறார், முகத்தை பார்த்து பர்சனாலிட்டி ஆழ்த்தத்துவத்தை பார்த்து உடனே கையில் இருக்கிற தைல கொம்பை எடுத்து அபிஷேகம் பண்ண அவசரப்படுகிறார். கத்து தடுக்கிறார். முகத்தை பார்க்கிறாய், நான் உள்ளத்தை பார்க்கிறேன், ஏண்டா அவசரப்படாது. அதுக்கு பிறகு நீங்க ஒரு பெரிய ரகசியத்தை பார்த்தீங்கன்னா அவர் பேசுவதே இல்லை. 7 பிள்ளைகள் தான் முடிஞ்சு போச்சு, பிள்ளைகள் வீட்டில் தான் இருக்கு. ஆனா இது அபிஷேக ஆராதனை மீண்டும் நினைவுபடுத்துற எத்தனையோ பேர் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் பாடுகிறது. தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கவனிங்க, 7 பிள்ளைகளையும் அங்கே கர்த்தர் சொல்ல முதல்ல சொன்னார் வேண்டாம். அதனால அடுத்தபடி கர்த்தர் சொல்றதுக்காக அவருடைய வார்த்தைக்காக காத்திருந்தார். பிள்ளைகள் 7 இல்லை என்று அர்த்தமாகிறது. அப்பதான் சாமுவேல் ஒரு கேள்வி கேட்கிறார், உன் பிள்ளை எவ்வளவுதானா? ஏன்னா அப்ப இன்னொரு பிள்ளை ஒண்ணு இருக்கு, ஆனா இந்த தகப்பனுக்கு கொண்டு வரல. ஆனா ஆண்டவர் நீ வீட்டுக்கு வர சொன்னா போய் சொல்ல அவர் மனோபத்தம் அல்ல, மனமாற அவர் மனுஷனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. உச்சாமி சொல்லுவாங்க. அதனால தெரியலையா புரிஞ்சுக்கிட்டாரு, இன்னும் ஏதோ ஒரு பிள்ளை இருக்கு. ஆனா தகப்பன் கொண்டு வராம இருக்கிறான். பரம தகப்பன் நிச்சயமாய் அங்க உள்ளத்துல பேசினால உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா? இல்ல என்ன ஒரு இருக்கிறான், இங்கே இருக்கிறான்.
ஆடு மேய்ப்பதற்காக அனுப்பி இருக்கிறேன். எல்லாரும் இங்க வந்தாச்சுன்னா ஆடுகளை கவனி, மந்தை கவனிப்ப யாரு, அதனால அனுப்பி இருக்கிறேன். இல்ல சீக்கிரமாய் அவனை ஆடு அனுப்பி இங்கே அழைப்பு, இங்க கொண்டு வா என்று சொன்ன உடனே ஏகமாய் செய்தி போகிறது. ஓட்ட நடையுமாய் வேர்வையோடு ஓடி வருகிறான் தாவீது. அவன் வீட்டு வாசல் படியில ஏறி உள்ளே நுழைந்த அடுத்த நிமிடம் கர்த்தருடைய ஆண்டால் இவரை அபிஷேகம் பண்ணு. இன்னைக்கு ஒரு அபிஷேக ஆராதனை இங்கே ஒலிவ எண்ணெய் வைத்திருக்கிறோம். இந்த இடத்துல இந்த ஒலிவ எண்ணெய் விசேஷமானது, அபிஷேக ஆராதனைக்கு பயன்படுத்துவோம். ஆகவே இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தில் அழைக்கப்பட்ட நீங்க எத்தனையோ விதமா இருக்க வந்திருக்கலாம். ஆனா ஒரே ஒரு அழைப்பு, ஒரு தரிசனம், ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுக்கு 3 அவசியம். திருத்துவம் என்று பைபிள்ல எல்லா இடமும் நிறைய இருக்கு. ஒரு ஊழியக்கார வாழ்க்கையில முதல்ல அழைப்பு, அப்புறம் தரிசனம், 3வது அபிஷேகம். இது 3 பேச்சாச்சுன்னா ஒரு பெரிய ஒரு பெருமை வந்து இறங்குறது. உச்சாமி சொல்லுவாங்க, கர்த்தர் அழைத்து இருக்கிறார், என்னை அபிஷேகித்து இருக்கிறார், என்னை தரிசனம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாய் அவருடைய வல்லமையான ஊழியத்தை எந்த சக்தியும் தடுக்கவே முடியாது. உச்சாமி சொல்லுவாங்க. சம்பவம் சொல்றேன். ஆப்பிரிக்க தேசத்துல ஊழியம் செய்யும் போது மேடுகள் வரும், வராம இருக்க எப்போதுமே சாதகமாகவே வராது. எல்லாரும் வாழ்த்துவார்களா? இல்ல, வாழ்த்த மாட்டார்கள். எல்லாருமே நம்மோட கூட வருவாங்களா? வரமாட்டார்கள். டர்பன் இடத்துல முஸ்லிம்கள் முழுக்க ஆப்பிரிக்க முஸ்லிம்களே சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. ஆப்பிரிக்க ரொம்ப கடினமானவங்க. அதுல 17 வருஷம் ஒரு ஊழியம் செய்கிறார். ஒரு ஆத்மா அங்கே அதை செய்ய முடியும். மிகுந்த சோர்ந்து போகிறார்கள். ஆனாலும் கூட அவங்களுடைய உள்ளத்துல ஒரு காரியம், நம்ம சொல்லல, அழைப்பு, தரிசனம், அபிஷேகம். அல்லேலூயா. நல்ல கவனிச்ச ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியத்தை உறுதியாக வருதான் 30 நூல் சீக்கிரமாய் 3 பெரிய அவசியம் ஊழியம். ஆனால் அவருக்கு அவிசுவாசம் இல்லை. இந்த இடத்துல அழைச்சிருக்காரு. எல்லாம் சொல்றாங்க, என்னப்பா 17 வருஷம் வந்து ஒரு ஆத்து மாதிரி பண்ணல, இங்கே ஊழியம் செய்கிறேன். இல்ல, ஒரு நட்சத்திர கூட நடத்த காஸ்பல் மீட்டிங்க. யார் வந்து உட்கார போறா? கூப்பிட்டது யாருன்னா பெண்காம கூப்பிடுறாரு. பெண்காம வந்த சமயத்துல அங்கே எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுது. எப்படி கொடுக்கப்படுதுமா? பெண்காம சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்க சுவிஸ் அறிவிச்சிட்டீங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இறந்த மனிதன் ஒருவர் இருந்தால் அந்த பாடியை சரீரத்தை கொண்டு வாங்க, எங்கள் ஆண்டவர் இயேசு எழுப்பார் என்று செய்தித்தாருடைய அச்சிட்டு அதை நீங்க அழைப்பாய் கொடுத்து அனுப்புங்க. சாமி சொல்லுவாங்க. இது வினோதமான அழைப்பு. தைரியமா செய்யுங்க, ஒன்னும் பயப்படாதீங்க, ஒன்னும் பிழங்கல. அதே மாதிரி அனுப்புனாரு. கூட்டம்னா பயங்கரமான கூட்டம். இறந்த ஒரு சரீரத்தை கொண்டு வந்தாங்க. முழுக்க ஆப்பிரிக்க இஸ்லாம் இருக்கு. அப்போ ஸ்டேஜுக்கு வராதுங்க சொல்றாரு, நான் பிரசங்கிக்க வரேன். இங்க இருக்கிற ஊழியக்காரர் 17 ஆண்டுகளாய் சுவிஸ் அறிவிச்சிட்டாரு. அதனால இனிமேல் 18வது முறை நான் சுவிஸ் அறிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நெசசிட்டி இல்லை. இப்ப அந்த நிரூபிக்க வருகிறேன். இயேசு உயிரோடு இருக்காரு, நிரூபிக்க தான் வந்திருக்கிறேன். அறிவித்து விட்டு அமர்ந்திருக்கிறார், நான் நிரூபிக்க வந்திருக்கிறேன் சொல்லிட்டு கொண்டு வாங்க சீக்கிரமானார். ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் உங்களுடைய நாமத்துக்கு உச்சரித்து அன்னைக்கு கர்மேல் மலையிலேயே சொல்ல ஞாபகம் இருக்கா? முதல்ல யார் சான்ஸ் கொடுத்தாரு? பாகால் கொடுத்தாரு. அதுக்கு பிறகுதான் ஒரே ஒரு ஒத்தை ஊழியக்காரன் எலியாவுக்கு அவங்க டைம் முடிஞ்ச பிறகு இவர் வர்றாரு. அதே போல முதல்ல சொல்றாங்க, நீங்கள் யாராவது உங்கள் நாமத்தை உச்சரித்து உங்களுடைய தெய்வ பெயர் உச்சரித்தாரே 2000 ஆண்டுகளா அன்பாய் உன்னை அழைக்கின்றான் இவ்வுலக மக்களின் பேர் அன்பு கொள்ள வந்தார். சொல்லுவாங்க. இந்த வார்த்தை தான் நீங்க அறிவிக்க போறீங்க. இயேசு வருகை வரைக்கும், உங்கள் மரணம் வரைக்கும் இந்த இயேசுவை பற்றி அழைக்கதான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. இதுல எந்த பின்வாங்க இருக்கக்கூடாது. முன்வைத்தற்கால் அதான் அரசாங்க கலைப்பின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்புறவள் தேவராஜ்யத்துக்கு உகந்தவன் அல்ல. நாம நிச்சயம் யாருமே இங்க இருக்கிற அத்தனை பேருமே, இந்த ஊழியக்காரர்கள் 5 பேருமே நாம் முன்னே வைத்தவர்கள், நாம காலத்தில் வைக்க போறது கிடையாது. உச்சாமி சொல்லுவோம். அருமையான சொல் தெரியாது. ஆனா நான் வாய்மொழியாக கேட்டேன். நல்ல உற்சாகமாக ஊழியம் 5 வருஷங்களாக ஆத்தும் ஆதாயம் செய்றாங்க. இன்னைக்கு கர்நாடகாவிலிருந்து இன்னைக்கு வந்திருக்கிறாரு. உண்மையாகவே பார்க்கும்போது ஆச்சரியம்.
இது 3 மாநிலம் கலக்கிறது. நல்ல கவனிங்க. திருத்துவம், தமிழ்நாடு, புதுச்சேரி. ஆகவே இங்கே பார்க்கிறோம் இந்த விசேஷமான ஒரு இந்த சம்பவத்தில் நாம் இருந்திருக்கிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த தாவீதினுடைய அபிஷேகத்துல 3 அபிஷேகம் இருந்துச்சு. அல்லேலூயா. திருத்துவம் எங்க பார்த்தாலும் பைபிள்ல இந்த சத்தியம் திருத்தம் இருக்கும். எப்படி இந்த தாவீதுடைய வாழ்க்கையில 3 அபிஷேகம். முதல் அபிஷேகம் நீங்க வசனத்தை மட்டும் குறிச்சிங்க, வாசிக்கிறேன். அந்த 1 சாமுவேல் 16-13 கவனிங்க. யார வாசிக்கிற வசனம் டக்கு வாசி. 1 சாமுவேல் 16-13 சீக்கிரம். போதும். முதல் அபிஷேகம் வீட்டுக்குள்ளே யாருக்குமே தெரியாது, 4 சுவருக்குள்ளே ஒரு அபிஷேகம். அப்ப தாவீதுக்கு ஒண்ணுமே புரியல. ராஜாவாக அபிஷேகம் பண்றது வீட்டுல. எங்க அபிஷேகம் பண்ணுவாங்க? அரண்மனை செய்யணும், அங்கே ராஜசபை போடணும், எல்லாருக்கும் கீழே வைக்கணும், அப்படி இல்லவா அங்கே பட்டாபிஷேகம் நடக்கணும். ஆனா தலைவராக இருக்கிறதே, ஆனா ஆச்சரியமாய் ஆடை வைத்து அந்த ஆட்டினுடைய வாடைகள் எல்லாம் இருக்கிறது, வேறு வாடை இருக்கிறது, அதோடு வந்து இருக்கிறான். அங்க குளிக்க நேரம் இல்லை, புத்தாடை அங்கே அணிய நேரம் இல்லை. ஆனால் அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். உற்சாகமே சொல்லுவோம். முதல் அபிஷேகம் வீட்டுக்குள்ளே. 2 சாமுவேல் 2:11 சீக்கிரம். 2 சாமுவேல் 2:11 வாசிக்கும் விரைவாக. 2 சாமுவேல் 2:11. தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவாய் போதும். மொத்த கோத்திரம் எத்தனை? 12. ஆனா 12க்கு அபிஷேகம் பண்ணா இஸ்ரவேல் ராஜா. ஆனா ஒற்றை கோத்திரம், ஒரே ஒரு கோத்திரம் யூதா கோத்திரத்துக்கு மட்டும் ஒரு அபிஷேகம் பண்ணப்படுறான். ஆனா அப்போ ஒரு போட்டி, இன்னொரு மீதி கோத்திரம் அபிஷேகம் பண்றாங்க. நேரம் வந்துட்டாயா? ஒரு கோத்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு பாரு, யாரும் எல்லாரும் பரிகாசம், நிந்தை, ஊழியங்கள்ல நிந்தை வரும், பரிகாசம் வரும், எல்லாம் வரும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னை அழைத்தவர் உயிர் உள்ள தெய்வம். சாமி சொல்லுவாங்க, உங்களை அழைத்தவர் ஜீவனவராய் இருக்கிறார். ஆகவே உங்கள் மூலமாக அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார், வார்த்தை அபிஷேகத்தை அனுப்புவார். நிச்சயமாக பெரிய மந்தையை கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. பாருங்க, அங்க பாருங்க, யூதா மாத்திரம் 11 கோத்திரம் ஒரு ராஜா, ஒரு ஆளுக்கு ஒரு கோத்திரம் ராஜா வாங்க சொல்லி போகும்போதே பேசிதான் போவாங்க ஜனங்கள்லாம். ஆனால் அதையும் இவன் அபிஷேகம் பண்ண காத்திருக்கான். 3ஆவதா எடுங்க 2 சாமுவேல் 8:15 சீக்கிரம். 2 சாமுவேல் 8:15 வாசிப்போம். இப்படி தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்தார். ஆமென். உச்சாமே சொல்லு. அல்லேலூயா. அப்புறம் ஒரு காலம் வந்துச்சு, 12 கோத்திரம் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீது ராஜா, தாவீது ராஜா வாழ்க என்று இஸ்ரவேல் முழுவதும் ஒரு கோஷம், ஒரே வாழ்த்தொலி. இங்க பார்த்தாலும் சந்தோஷம், கொண்டாட்டம். எல்லாம் பார்க்கிறோம். இஸ்ராயேல் மகன் தாவீது இஸ்ரவேல் ராஜா, கர்த்தர் வைத்திருக்கிறார், கர்த்தர் அழைத்திருக்கிறார் சொன்னாங்க. அப்போ 3ஆவது அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அந்த அபிஷேகம் தான் எங்க நாம வாசிக்கிறோம், அங்கே இஸ்ரவேல் இருக்கிறார். இது பழைய ஏற்பாடு. நான் முதல்ல சொல்றேன், எப்போதுமே நான் அடிக்கடி செய்தி கொடுக்கும்போது சொல்றேன், காலங்கள் வித்தியாசப்படும், ஆனா சத்தியம் ஒன்று. உச்சாமை சொல்லும். அல்லேலூயா. இது வரைக்கும் எத்தனை செய்தி கொடுத்துருக்கோமா? 1000க்கு மேலே பேசியிருக்கேன். புஸ்தகமா போடுவேன். அப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். 1000 காரியம் சொல்லியிருக்கேன். இந்த பழைய பாடல புதிய பாடல ஜோடி ஜோடியா உள்ள சம்பவங்கள் சத்தியங்களை 1000 சொல்லியிருக்கிற இது வரைக்கும் குறிச்சு வச்சிருக்கிறாங்க. பார்க்கிறோம் சம்பவங்கள் அங்க 2, ஆனா சத்தியம் ஒன்று. ஆனா பழைய பாடல பார்த்துட்டு சில பேர் சொல்றாங்க, இன்னைக்கு புதிய ஏற்பாடு சபையில் டிவியில பேசுறாங்க, ஒருத்தர் பேச தேவையில்லைங்க, புதிய ஏற்பாடு பழைய பாடு தேவையில்லை. கிடையவே கிடையாது. இது ஒன்றான. நல்ல கவனிங்க. ஒரே சத்தியத்தை சொல்கிற 2 ஏற்பாடுகள். நல்ல கவனிங்க. ஆனா பவுல் புதிய ஏற்பாட்டை பவுலை பயன்படுத்துறாரு. ஆனா பவுல் சொல்றார், தெசலோனிக்கேயர் சொல்லும்போது, எபேசியர் சொல்லும்போது, தாயின் கர்ப்பத்திலேயே என்னை தெரிந்து கொண்டார். உச்சாமை சொல்லுவோம். உச்சாமை சொல்லுவோம். ஒண்ணு கவனிங்க, பழைய ஏற்பாடை விட ஒருபடி புதிய ஏற்பாடு மேலானது. அல்லேலூயா. உச்சாமை சொல்லுவாங்க. எந்த சத்தியத்தை பேசினாலும் இந்த பழைய ஏற்பாடை கடை புதிய, நீங்களா யாரு? புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர். ஓல்ட் டெஸ்டமென்ட் உடைய மினிஸ்ட்ரி கிடையாது. புதிய ஏற்பாட்டு ஊழியம், வெற்றிகரமான ஊழியம், உயிர்த்தெழுந்த ஊழியம். ஆகவே கர்த்தர் இயேசுவை நாமத்தை உச்சரிக்கிற ஊழியம், இயேசுவோடு ஊழியம், இயேசுவுக்காய் ஊழியம். நல்ல கவனிங்க. அப்ப உண்மையாகவே வீட்டுக்குள்ளே அங்க யாருக்குமே டோர்லாம் அடைச்சிருக்கு, இவன் அபிஷேகம் பண்ண யாருக்கும் தெரியாது. அப்பாவுக்கும் சகோதரருக்கும் தெரியும். எப்பவுமே சகோதரலாம் பொறாமையா இருப்பாங்க.
இல்லையா? யோசேப்பு குடும்பத்துல மட்டும் என்ன, யோசேப்புக்கு பலவை வாங்கி போட்டவொடனே எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா? ஏன்னா இவனை மட்டும் நேசிக்கிறாப்பா. அப்ப அதே போல ஈசாயி வீட்டுல கடைக்கு பிள்ளை இவனுக்கு அபிஷேகம் மத்த ஏற்றுக்கொள்வாங்களா? ரெண்டு குடும்பங்களையும் ஆனால் யோசேப்பையும் தாவீதையும் சகோதரமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. காலம் வித்தியாசப்படும், சத்தியம் உண்டு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அழைத்தார், அழைத்ததுதான். உற்சாகமே சொல்லுவாங்க, அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவர்கள். உற்சாகமே சொல்லுவாங்க. அல்லேலூயா. சந்தோஷம். இன்னைக்கு கேஷு போடுற தம்பி என்னுடைய அருமையான சகோதரர் பாஸ்டர் லூக்காவுடைய மகன். அப்பா பார்த்துருக்கிறேன். அவர் இன்னைக்கு இசை போடும்போது பார்க்க சந்தோஷப்படுறேன். பாருங்க, அடுத்தபடி இதெல்லாம் வீட்டுக்குள்ளே. ஆனா நம்மை பார்த்து ஏன்னா இங்க இருக்கிற அருமையான பாஸ்டா இருக்கட்டும் அல்ல பாஸ்டோ அருமையான சகோதரம், இவர்கள் பார்க்கும் போதே இவர் தாய் வைத்து சுமக்கும் போதே கர்த்தர் இவரை அபிஷேகித்து இருக்கிறார். உற்சாகமே சொல்லுவோம், உற்சாகமே சொல்லுவாங்க. தாயின் வீட்டுக்குள்ளே மறைவான அபிஷேகம். நியூ டெஸ்டமென்ட் மினிஸ்ட்ரி என்னன்னா ஒரு சேலஞ்ச் மினிஸ்ட்ரி. ஏன்னா நம்ம கர்த்தர் நம்முடைய தாய் அங்கே சுமக்கும் போதே, அன்னைக்கு பைபிள்ல பாட்டிருக்கிறோம், மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துற ஆவியில் வாழ்த்துகிறார் தோழியே. அப்பொழுது எலிசபெத்துடைய வைத்திருக்கிற தோவாசன் என்ற பிள்ளை பரிசுத்தா நிரம்பி துள்ளிட்டு. அல்லேலூயா. ஆமென். ரொம்ப அருமையான வேதவசனத்தை எவ்வளவு அருமையான சத்திய புத்தகம் பாருங்க. இன்னைக்கு அபிஷேகத்துல நாம பிறந்த பிறகு இப்ப அபிஷேகம் பண்ணோம். ஆனா குழந்தையிலே அபிஷேகம் துள்ளிய பிள்ளை யோவாசானகன். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தாவி இறங்கினா பாலக மேல இறங்கினாலும் துள்ளதான் செய்யும். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை தான் இன்னைக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆனா தாயின் வயிற்றிலே மறைவான அபிஷேகம். சில பேர் சொல்லுவாங்க, என்ன அந்த ஊழியக்காரர் எல்லாத்தையும் வந்துட்டாரியா, என்னையாவது ஊழியம், எல்லா மினிஸ்ட்ரி வேலை செய்தாலும் கனப்படுத்துவாங்க, ஆனா ஊழியத்தை தான் கனப்படுத்துவாங்க. ஆனா ஒண்ணு சொல்லுவேன், ஊழியம் தான் மேன்மையானது. உங்களை என்னையும் என் தாயின் வயிற்று இருக்கும் போதே கர்த்தரின் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. சாமி சொல்லு அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? அந்த தாய்க்கே தெரியுமா என் பிள்ளை ஊழியக்காரன் தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனா எத்தனையோ பெற்றோர் ஊழியத்தை தடை செய்வாங்க, அவருடைய உறவு மக்கள் தடை செய்வாங்க, ஊர் மக்கள் தடை செய்வாங்க. ஆனால் ஆண்டவரோ கரம் பிடித்தவர். உற்சாகமே சொல்லு அல்லேலூயா. உற்சாகமே சொல்லு அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சொன்னாங்க, இருந்தாங்க ஜோசப் ஞானப்பிரகாசம். நான் 75 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன். என்னோட ரட்சிக்கப்பட்டவர் என்னுடைய நண்பர் மனக்கலங்கின ஜோசப் ஞானப்பிரகாசம், நாகூர்ல இருந்து. ஆனா பார்க்கும் போது நல்ல உயிர்ச்சிதார். கடைசியில பார்க்கும் போது அங்க மறித்து போறார். அவரை எப்படி அழைத்தார் சொன்னா, அவர் சாட்சி சொல்வாரு, அவர் குழந்தையாய் அங்கே ஒரு பாயில அப்படியே கீழே போட்டிருக்காங்க. அங்க சின்ன ஒரு 3 மாசம் தவழ்ந்து அப்படியே துள்ளிட்டு இருக்கும் போது எப்படியோ பக்கத்துல காசை எடுத்து பிள்ளை சீட்டு வாயில போடும். உள்ள போட்டோம்னா துணையில மாட்டிட்டு கத்துற சமயத்துல பார்க்கும்போது அங்க தாத்தா வந்திருக்காரு. அப்பதான் அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல. ஐயோ சொன்ன உடனே நேரம் வந்தாராம். ஆண்டவரே காலை பிடிச்சு வைக்கிறாரா, இந்த பிள்ளைய ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன், காப்பாற்றும் ஆண்டவரே. அடுத்த வினாடியில பாத்தீங்கன்னா அதை யாரோ பிடிங்கி எரிஞ்ச போல காசு கீழே வந்துச்சு. அல்லேலூயா. அவர் சொன்னாரு, ஆனா இவர் ஊழியத்துக்கு வரல. டிஏ முடிச்சாரு, டிகிரி முடிச்சாரு, ஊழியத்துக்கு வரல. ஆண்டு விடுவாரா? தடை மேல் தடை வந்தது. ஆனால் அந்த தடை வந்து கர்த்தர் ஊழியத்தை வைத்தார். ஆகவே நான் அடிக்கடி சொல்வேன், தாயின் கருவில் இருக்கும்போது மறைவாக முதல் அபிஷேகம் புதிய ஏற்பாட்டு அபிஷேகம். அல்லேலூயா. இரண்டாவது என்ன அபிஷேகம் சொன்னா, நீங்க இது மூன்றாவது அபிஷேகம். அதுதான் சொன்னேன், இந்த குருத்துவ அபிஷேகம். இதுதான் சொல்லி முடிக்க போறல. கவனிங்க, இந்த செய்தி பழைய பாட ஆரம்பிச்சு புதிய பாட முடிக்கிறேன். இரண்டாவது வாசிங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. அப்போஸ்தலர் 9 17-18 மட்டும் வாசிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடைமடிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதிகள் போன்றவைகள் விழுந்தது. பார்வை அடைவ நீ அபிஷேகம் பெறுங்க. அல்லேலூயா. தூயின் ஒரே சமயத்துல பார்வை வருது, அதே சமயத்துல பரிசுத்த அபிஷேகத்தையும் அதையும் கிடைக்குது. அதுக்குதான் என்ன அனுப்பினார். இரண்டாவதாக ஊழியர் மூலமா நீங்க உங்க இடத்துல உங்க ஸ்தாபனத்திலோ தனிப்பட்ட ஊழியர்களையோ உங்க சபைகளையோ ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கு. உற்சாகமே சொல்லு அல்லேலூயா. ஒன்று தாயின் வீட்டிலே உங்களை நம்ம மறைவாய் காத்த அபிஷேகித்தார்.
உங்கள் ஸ்தாபனங்களிலே, உங்கள் சபையிலே உங்களை கர்த்தர் அபிஷேகித்திருப்பார். ஆனா அதை அழைக்காம கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருப்பார். நிச்சயமாய் அங்க கவனிச்சு பாருங்க, அங்க ஒரு மனிதன், ஒரே ஒரு மனிதன் அங்க வந்து அவனை அபிஷேகிக்கிறார். ஆனால் அதுக்கு பேரு பாருங்க, வேதத்துல 13ஆம் அதிகாரம் இருக்கு, 13 அப்போஸ்தலர் 13 1 முதல் 4 குறிச்சிங்க, வாசிங்க வேகமாக. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும், நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும், சரி, சிரேனே ஊரனாகிய லூயியும், கார்பாங்கு தேசாதிபதியாக எரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும், சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஒரு சண்டே சர்வீஸ்ல வாரத்துக்கு 6 பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஆவியானவர் எதுக்கு சொல்றாரு? வாசிங்க. உபவாசித்துக் கொண்டிருக்கிற உபவாசித்து 6 பண்ணிட்டு இருக்கும்போது பர்னபாவையும் சவுலையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று செப்பரேஷன் பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவரால் ஒருவர் அங்கே தீர்க்கதரிசனமாய் சொன்னவுடனே திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஆமென். உச்சாமி சொல்லும் அல்லேலூயா. அப்போ உடனே அவரை என்ன பார்க்கிறோம்? அவரை கைகளை வைத்து அபிஷேகம் பண்ணார். நல்ல கவனி, சபைக்குள்ளே ஒரு அபிஷேகம். ஆனா இந்த பவுல் வந்து ஒரு சின்ன பகுதியில் ஒழிச்சுதான் சொல்லுங்க. பவுல் 4 வருஷம் ஒழிச்சிருக்காரு, சபைகளை செஞ்சிருக்கிறாரு, 14 விடுமுறை எழுதியிருக்கிறாரு. பவுல் பார்க்கிறோம் அகில உலக பிரசங்கி. உச்சாமி சொல்லும் அல்லேலூயா. அவர் கிரேக்கருக்கும் ரோமருக்கும் யூதருக்கும் ஆனா எல்லா நபருக்கும் போய் அவர் ஊழியம் செய்தார். உச்சாமி சொல்லும் அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல கவனிங்க, தாயின் வைத்து உங்களை முதல்ல கர்த்தர் தெரிந்து அபிஷேகம் பண்ணினார். உங்கள் சபையிலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். இன்றைக்கு நடைபெறுகிற இந்த குருத்துவ சிவடேஸ் மூலமா அபிஷேகம் உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இந்தியாவிலே 13 டயசிஸ்ல ஒன்று. இன்னைக்கு எத்தனையோ டயசிஸ் இருக்கலாம், ஆனா அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது. தைரியமா சொல்வேன், சேலஞ்ச் பண்ண முடியும். இந்த 13 டயசிஸ்ல இன்னைக்கு ஆவிக்குரிய பெந்தகோஸ்து ஒரே டயசிஸ் வந்து சிவடேஸ் மட்டும்தான் இன்னைக்கு இந்தோனேஷியா இருக்கு. இந்த இங்கிலாந்து சர்வதேச இந்த திருச்சபையை நீங்க இப்பொழுது சர்டிபிகேட் வாங்கும்போதோ கார்டு வாங்கும்போதோ இது சின்ன ஒரு பிழை என்னன்னா, அவங்க புக் பண்ணது பாண்டி போயிடுச்சு. நாளைக்கு காலையில் கிடைச்சவங்க திரும்பி சத்து கொடுக்க போறோம். ஆனா இதை கொண்டு போனீங்கன்னா உலகம் முழுவதும் சுவிஸ் அறிவிக்கலாம். இந்த கார்டை கொண்டு போனா எங்கேயாவது ஒரு சொல்ல இந்தியாவில் இருக்கீங்க, எங்கேயோ அபிஷேகம் சொல்லணும் என்றால் இந்த சிவிலியனுடைய கார்டோ சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா சர்வதேச அங்கீகாரத்தை கொடுக்கிறது. உச்சாமி சொல்லுவாங்க. மூன்றாவதாக இன்னைக்கு எப்படி முதல்ல வீட்டுக்குள்ளே அபிஷேகம் தாங்கியதுக்கு பேர் யூத கோத்திரத்துல சமஸ்தர்களுக்கு இந்த குருத்துவ சிவிலியன் கொடுக்கும்போது உலகமெங்கும் போகிறேன்னா இயேசுனார். அல்லையா? நீங்க உலகமெங்கும் போய் சர்வசிஷ்டிக்கும் சுவிஸ் அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவள் சீசராக்குங்கள், நாம் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். உச்சாமி சொல்லுவோம். இதுதான் இயேசுடைய இறுதி கட்டளை, ராஜகீய கட்டளை. ஆகவே இந்த மூன்றாவது அபிஷேகம் உலகளாவிய உங்களுக்கு ஊழியத்தினுடைய அங்கீகாரம் கொடுக்கப்படுகிற ஒரு அபிஷேகம். அன்னைக்கு ஒரு தேசத்துக்கு ராஜா கூட பாத்தீங்கன்னா அந்த தேசத்துக்குள்ள இருக்கலாம். ஆனா நீங்க போய் எங்க ஒரு சைனால போனா கூட ஒரு பிசாசு ஆடுது, ஒரு அசுத்த ஆவி ஆடுது, நம்ம சகோதர கர்த்தர் ஊழியத்துக்கு சைனா கொண்டு போவார், கண்டிப்பா கொண்டு போவோம். உச்சாமி சொல்லுவோம், நான் விசுவாசிக்கிறேன் ஊழியத்தை அடுத்த நான் கேள்வி பண்ணோம். அவர் போறாரு, அசுத்த ஆவி ஆடுவது இருந்துச்சுங்களேன், இவர் போய் நினைச்சுவாரு இயேசு நாமத்துல போர் சொல்றாரு. நீ இந்தியாவில் மட்டும்தான் அதிகாரம் சொல்லுவான் கிடையாது. ஏனென்றால் அந்த சர்வதேச அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு நம்ம கொடுத்திருக்காரு. உச்சாமி சொல்லுவாங்க. அப்போ நல்ல கவனிங்க, நீ உலகம் ஆச்சரியப்படுறாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல அற்புத அடையாளத்தால் வசத்தை உறுதிப்படுத்தினார். ஆகவே இந்த அருமையான வேளையில விசேஷமாய் கர்த்தருடைய சமூகத்துல இந்த குருத்துவ ஆராதனை அபிஷேக ஆராதனை சொல்லி ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பார்த்தோம், புதிய ஏற்பாட்டை பார்த்தோம். ஆனா புதிய ஏற்பாட்டை முதல் அபிஷேகம் தாங்கி வச்சிலே, இரண்டாவது சபை சங்கங்களிலே அங்கே அபிஷேகம் பண்ணீங்க, மூன்றாவதாக உலகளாவிய அளவிலே இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. உச்சாமி சொல்லுவாங்க இல்லையா? ஒரே ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டு நான் அபிஷேகத்துக்கு போகிறோம். அதாவது ஜெர்மனில் இருக்கிற ஒரு இலங்கை அகதி ஒருத்தர் அங்கே கதியா போனோம். அங்கே ஊழியர் ரட்சிக்கப்பட்டு ஊழியர். அவருடைய குடும்பம் திருச்சியில் இருந்தாங்க. அங்கே இருக்கிற போது அவரை வெள்ளைக்காரர்கள் யூரோப்பியன் கண்ட்ரியில் இந்த பிரசாத படத்தில் சர்மம் கொடுக்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா கருப்பொருள் நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம இங்க இருக்கும்போது அங்கே போகும்போது நிறைய வேறுபாடு வருது. உடனே பார்க்கலாம் முடியாது ஐயா,
என்ன படிச்சு சொன்னார், அதெல்லாம் கிடையாது. நான் இங்கேயே நீங்க பிரசவம் பண்ற அளவுக்கு எங்களுக்கு அங்கீகாரம் அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, கார்டு இல்லை, எந்த விதமான ஆதரவு இல்லை. ரொம்ப கலங்கி திருச்சி போனார். இங்க இருக்கிற காரைக்கால பிராங்கின் ஒருத்தர் வெத்தல் ஐக்கியம் இருக்கு, அது பொறுப்பா இருக்காரு. அவரு சிவில் தான் பேச்சு வாங்கினாரு. ஆண்டீஸ்வரன் அவர் சொன்னா, ஐயா ஐயா பிஷப் உங்களுக்கு தெரியும், இதை செய்ய முடியுமான்னு கேட்டேன். நான் சொன்னேன் கண்டிப்பா முடியும்னு சொன்னேன். அவரை அதே ஜெர்மன்ல அந்த பிரசவ படத்துல அவர் செய்து கொடுக்க முடியும் சொன்னேன். ஆமா நீங்க நம்ம கிளாஸ் நடத்திருக்கிறாங்க, ஆனா எனக்கு குழப்பம் இருந்துச்சு. இல்லை குழப்பம் கிடையாது, 2 பேரும் போவாங்க. அங்கே அவர் இதே போல எல்லா ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணி ஹெட்குவார்டர்ஸ் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் கார்டெல்லாம் கொடுத்து அங்கே திருச்சி ஒரு சபையிலேயே அவர் அபிஷேகம் பண்ணோம். என் கூட ஒரு ஃபேமிலி வந்தாரு, அந்த கார்டு இஷ்யூ பண்ணோம். ஜெர்மன் கொண்டு போயிருக்காங்க, நடந்த காரியம். ஜெர்மன் ஏர்போர்ட்ல இறங்கும் போது இந்த காரை காரணம் சொன்னாரா, கை கொடுத்தாங்க. சொல்லுவியா, ஏன்னா நம்முடைய சிவிலைசஸ் உலகளாவிய அளவில் ஜெர்மன்ல பதிவு செய்யப்படுது. சிவிலைசஸா அங்க அதே ஆலயத்துக்கு போனாலாம் அவங்க கை குளிக்க என்ன பார்க்கிறோம், செய்தி கொடுக்க. ஏன்னா இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருச்சபை வைத்து கொடுக்குறவன அவர் சொன்னார், ஐயா கண் கலங்கி அழுத்தார். ஐயா நான் அழைச்சேன், இந்த கார்டை உலகளாவிய ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுது. உச்சாமி சொல்லுயா. அதனால இந்த வார்த்தைகளை சொல்லி இந்த வேலையிலே கூட அபிஷேக ஆராதனைக்கு நடத்த இருக்கிறோம். முக்கியமாக இந்த வேலையில கூட நாம தேவ சமூகத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அப்படியே கண்களை மூடி செய்யப்படும். பரவப்பிதாவே இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிண்ணத்தில் வைக்கப்பட்ட இந்த ஒளிவு எண்ணெயை நான் ஊற்றுகிறேன். கர்த்தர் இந்த ஒளிவு எண்ணெய் கர்த்தர் ஆசிரிக்கும். நாம் எல்லா உற்சாகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஈசாய் வீட்டிலே அன்றைக்கு தைல கொம்பை கொண்டு வந்து சாமுவேல் வாயிலாக அந்த தாவீது மேல் எப்படி அபிஷேகிக்கிறோம். வானத்திற்கு பூமிக்கு தெய்வமாகி நீர், இந்த ஆலயத்தில் உலாவுகிற நீர், பிரசனாய் இருக்கிற நீர், இந்த ஆண்டவரே கிண்ணத்தில் உள்ளதான வார்க்கப்பட்டிருக்கின்ற ஒளிவை எண்ணெயை இயேசுவே உடைய காயப்பட்ட கரத்தால் ஒரு விசை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே உடைய ஊழியக்காரர் சிரசில் படும்போது விசேஷித்த ஒரு பிரசனம் இறங்கட்டும், கிருபை இறங்கிட்டே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். விரைவாக அபிஷேகம் பெறுவோம். குருத்துவ அபிஷேகம் பெறுகிற சபை ஊழியக்காரர்கள் அங்கே ஒருவர் பின் ஒருவராக வருவோம். முதலாவதாக நம்முடைய பெங்களூரிலே ஜீவ யோர்தான் அப்போஸ்தலர் சர்ச் என்ற சபை நிறுவி அந்த சபை வாயிலாக கர்நாடக மாநிலத்திலே பெங்களூர் பட்ட ஊழியர் அருமையான கர்த்தர் ஊழியக்காரர் ஏசாஸ் வரும்படி அங்கு அழைக்கின்றேன். கர்த்தர் சமூகத்திலே நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். சமயத்தில் நான் சொல்ற ஒரு வார்த்தை உறுதிமொழி சொன்ன உடனே அவருக்கு அபிஷேகம் கொடுக்கப்படும். நான் சொல்ற மைக் இருக்கா? இயேசுதாசாகிய நான் இன்றைய நாள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் எனக்கு இந்த குருத்துவ அபிஷேக ஆராதனையிலே அழைப்பு கொடுக்கப்பட்டதை முழு மனதோடு விசுவாசித்து நான் வாழ்கிற பெங்களூர் பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை முழு தெளிவோடு வைராக்கியத்தோடு இயேசுவின் வருகை பரியந்தம் எனது மரண பரியந்தம் கர்த்தருக்கே நான் ஊழியம் செய்வேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அருமையான சகோதரர் இந்த ஊழியத்திற்காக தன்னை சபைக்கு முன்பாக இந்த உறுதிமொழி கொடுத்த நிமித்தமாக ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். இந்த சமயத்தில் நாம் எல்லாரும் ஜெபத்தோடு இருக்கும்போது ஊதி வாய்க்கீரோ
திரளாய் பிரியத்துமே அருள் ஏராளமாய் பெய்யும் மேகம் மந்தாரமும் காடாத சேமிப்பும் பூரிப்புமா சுவிசேஷகராக இன்றைக்கு அவரை அபிஷேகம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு இருப்போம். எங்கள் மகிமை தேவனாய் கர்த்தாவே, நீ
நீ சொன்ன வார்த்தை ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷ சாட்சி அறிவிக்கப்படும், அப்புறம் உலகத்துக்கு முடிவு சொன்ன வார்த்தையின்படியாகவே நம் மகன் உமக்காக ஆண்டவரே பாடல்கள் வாயிலாக இந்த பாடல்கள் கல்வாரி சொல்லி கொடுத்து பாடும்போது வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லாரும் அசைவிடும் ஆண்டவரே, கண்ணீர் விட்டு மனம் திருப்பி மண்ணை சேரட்டும் அப்பா. கர்த்தருடைய கிருபையினாலே மகனை ஆண்டவரே நம்முடைய தேவனுடைய கரங்களிலே சிவடேசி சார்பாக சுவிசேஷ ஊழியராக எவாஞ்சலிஸ்டாக ஆண்டவரே உலகம் முழுவதும் போகத்தக்கதாய் நம் மகனை அங்கீகரித்து நீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்தருளும். அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய சமூகத்திலே தர்மியான வேளையிலும் கர்த்தருக்குள்ளாக இன்றைக்கு இந்த ஆலயத்தில் விதமான அபிஷேக ஆராதனை ஆண்டுடைய திருசித்தம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து நாம் தலைவணங்கி சாப்பிடுவோம். மகிமையின் ஆண்டவரே, ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வைத்தியநாதன் ஜீவயோதான் அப்பஸ் சர்ச் சார்பாக ஊழியர். அவருடைய பலவீனமான சரீரத்துல கூட ஒரு வைராக்கியமான ஊழியக்கார். நான் நினைச்சு பார்ப்பேன், வண்டியில தம்பி ஏற்றிக்கிட்டு அவர் எவ்வளவு தூரம் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. எப்போ பேசினாலும் ஆனா ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கீங்க ஜெபிசிகர் சொல்ல ஒரு அருமையான தம்பி. அவர் மூலம் தான் அவருடைய அண்ணன் ஏசாஸ் கூட இந்த அபிஷேக ஆராதனைக்கு வர அங்கே உதவி செய்தார். ஆகவே அவருக்காக நாம் இதனுடைய விசேஷமாக ஜபத்தோடு அன்பு தம்பியை முக்கியமாக ஊழியக்கார கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தணும், கூடுதலான வரங்களை கர்த்தர் கொடுக்க முடியாத நாம் இந்த வழியில கூட ஜபம் பண்ணுவோம். மகிமை ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, நீர் ஆண்டவரே உலகம் முழுவதும் ராஜாவா இருக்கிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, என் தேசத்தில் நான் சென்றாலும் என் நாவிலே வார்த்தை தந்து அந்த வார்த்தையை ஆண்டவரே அபிஷேகித்து அதை கொண்டு அநேக அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறேன். இந்த மகனை அழைத்து தேவரி ஆண்டவரே இந்த பிராந்தியத்திலே செல்மா வழங்கிலே கூட கர்த்தருடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றி அந்த பிளாட்பாரத்தில் கூட ஒரு ஆலயத்தை கட்டவும், தேவனுக்காக இந்த வைராக்கியமாய் உறுதி செய்யவும், உண்மை கனப்படுத்தவும், உண்மை மேலுப்படுத்தவும், விசேஷமாய் ஆண்டவரே உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் என்று வெளிப்பட சொல்லப்பட்ட வண்ணமாக அந்த கொஞ்சம் பலத்தை கொண்டு கர்த்தருக்கான வைராக்கியம் உரை செய்த தேவ ஆண்டவரே மகனுக்கு கூடுதலான வரங்களை கொடுங்க, கூடுதலான கிருபையை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்திலே உடைய கிருபையினால் இந்த மகனை ஆசீர்வதித்து பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே சிவடேசன் சார்பாக குருத்துவ போதராக இவரை அபிஷேகம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய வருகை மட்டும் தன் ஜீவனம் மட்டுமாய் ஆண்டவரே ஒரு பெரிய மந்தையை கர்த்தருக்காக ஆயத்தப்பட அனுக்கிற உரிமையாக ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மகிமையின் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய கிருபையினாலே பலத்தினாலே நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து இது அருமையான ஆண்டவரே அபிஷேக ஆராதனை கூட ஆண்டவரை செய்வதற்கு ஆண்டவரே இந்த ஆலயத்தை கொடுத்து ஆலய போதகரை ஆசிர்வதி வந்திருக்கிற ஊழியர் விசுவாச மக்கள் அத்தனை பேரையும் குடும்பங்களையும் ஊழியர்களை உறவு மக்களையும் அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு ஊருக்கு சென்று ஆண்டவருடைய வருகைக்காய் அநேகரை ஆதாயப்படுத்த ஆண்டவரை கர்த்தருக்குள்ளாய் பலப்படுத்தும். எல்லா நன்மையும் கருத்து கொடுத்து பெரிய காரியம் செய்யும், ஆசீர்வதியும் ஆண்டவரை. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் பலிக்கட்டும், கர்த்தர் கொடுத்த வாக்கின்படி பயன்படுத்தும், பெரிய காரியம் செய்யும். உங்களுடைய தெய்வீக கருத்துல எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க முடிச்சீங்களா? தேவனுடைய சமூகத்துல தொடர்ந்து நடத்துவோம்ப்பா. உங்களுடைய கிருபை தான் இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதித்து துணைக்காக கடவன் தாமத முகத்தை பிரகாசிக்க பண்ணி
அவர்மேல் கிருபையாக கடவர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிடுவதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் சிநேகமும் சகவாசமும் நம்மோடும் இன்றைக்கு குருத்துவ அபிஷேகத்தையும் சுவிசேஷ அபிஷேகம் பண்ண இந்த ஐவரோடு கூட இருந்து ஆடு வருகை மட்டுமாய் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை குற்றமற காப்பதாக. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே.